தற்பொழுதைய அரசாங்கம் நடந்து கொள்கிற விதம் எனக்கு பிழை சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கொஞ்சம் அனுபவம் குறைஞ்சதால் சில சில பிழைகள் அல்லது கஷ்டங்களை எதிர்நோக்க வேண்டியாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஊழலில் இருந்து அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறார்கள். மற்றது இந்த இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள். ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை நான் அதோட அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த திணைக்களங்களிலே அவர்களுக்கு நியமனங்கள் கொடுக்க நீதிக்கு ஏற்ற மாதிரி தான் செய்கின்றார்கள். சும்மா தாந்தோன்றித்தனமாக தங்களுக்கு தேவையான ஆக்களை கொண்டு வந்து அங்கே இங்கே போடுற மாதிரி அப்படியெல்லாம் செய்யலை. ஆகவே அந்த விதத்திலே அவர்களுடைய நடவடிக்கைகளை நான் மதிக்கிறேன். இதே மாதிரி அவர்கள் நல்ல விதத்திலே செய்து கொண்டு போனார்களானால் 2029 திரும்பவும் அவர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் தமிழ் மக்களுக்கு இவர்கள் நன்மைகள் செய்கிறார்கள் என்று கூற முடியாது. தமிழ் மக்களுக்கு இதுவரையிலே எவ்வாறு சிங்கள தலைவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ அந்த மாதிரி தான் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். தமிழர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக கூடிய நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டும். காணிகள் எங்களுக்கு பறிபோகின்றன. இந்த அரச படைகள் எங்களுடைய காணிகளை வச்சுக்கொண்டு அதிலிருந்து வர்ற வருமானங்களை தாங்கள் எடுக்கின்றார்கள். பௌத்த பிக்குகள் வந்து புத்த இதுகள் எல்லாம் கட்டுறாங்க. எங்களுக்கு புதிய செயல் திட்டங்கள் எதுவுமே செய்கின்றார்கள் இல்லை. வடமாகாணத்துக்கு அல்லது கிழக்கு மாகாணத்துக்கு தர வேண்டிய நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற டாக்ஸிகளையும் பார்க்க குறையத்தான் எங்களுக்கு தரப்படுகின்றது. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அதுகளை நாங்கள் எடுத்துக்காட்டி மாகாண சபை வந்தால் அது சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியிருக்கு. கடந்த கால ஆட்சியையும் இந்த காலத்து ஆட்சியும் நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தது ரணில் விக்ரமசிங்கக்கு மட்டும்தான் இதை செய்ய முடியும், அது செய்ய முடியும் என்று. ஆனால் அவர் IMFக்கு இது சம்பந்தமாக எடுத்த தீர்மானங்களை தான் இப்போ இந்த அரசாங்கமும் எடுத்திருக்கு. ஆகவே பொருளாதார ரீதியாக அதில் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இந்த நிர்வாகம் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் நல்லாகத்தான் செய்யுதுன்னு சொல்லலாம். நிர்வாகம் சம்பந்தமாக சென்ற ஆண்டுகளில் பல ஊழல்கள் நடைபெற்றது. அந்த ஊழல்களுக்கு எதிராக இப்பொழுது ஒரு முறையான விதத்தில் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குறிக்கோள்கள் வந்து அவ்வளவு வித்தியாசம் இல்லை. என்னோட இந்த IMF சம்பந்தமாக இந்த அரசாங்கமும் ஒரே விதமாக நடந்து கொள்வது பழைய அரசாங்கத்துக்கும் இவர்களுக்கும் அப்படி பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் நிர்வாகத்தில் இவர்கள் நல்லாக செய்கிறார்கள். அவர்கள் ஊழலுடன் செய்தார்கள். அர்ச்சனா ராமநாதன் இருந்தால் போல எங்கேயோ இருந்து முளைச்ச ஒரு காளான். அந்த காளானுக்கு தன்னை எல்லாரும் பார்க்க வேண்டுமென்று ஒரு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்து கொள்கிறார். ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டு ஒரு டாக்டர் ஒரு பாராளுமன்ற அங்கத்தவர் நடக்கிற விதமாக அவர் நடக்கிறதா தெரியல. என்றால் சில நேரத்தில் அவர் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் ஒரு சிறுமைத்தனமாக இருக்கின்றது. பாவம் அந்த தம்பி ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்த மாதிரி இருந்தது. முதல்ல அவர் வந்து சில நடவடிக்கைகளில் இறங்கும் போது டாக்டர் என்ற முறையில். ஆனால் இப்போ அவர் தனக்கு பிரபல்யம் கிடைக்க வேண்டும் என்ற முறையில் நடந்து கொள்கிறார் என்று நாங்கள் எண்ண வேண்டி இருக்கின்றது. சரி. நீதிபதிகளுக்கும் மற்றும் நீதி அரசர்களுடைய வயதிலே கூட்ட போகிறாங்க. அது சம்பந்தமாக அது உங்களோட கருத்து என்னது? நீதிபதிகளினுடைய வயதிலே கூட்டுவதிலே பிழை இல்லை. ஆனால் தற்போதைய நீதிபதிகள் அதன் காரணமாக தங்களுடைய பதவி காலத்தை நீட்டினால் அரசாங்கம் அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இப்போ ஏற்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் என்று எல்லோரும் ஒரு முடிவுக்கு வருவார்கள். அதுதான் காரணமோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது இருக்கும் நீதியரசர்களுக்கு நன்மை தரும் வகையிலே இப்படி கொண்டு வருவது எல்லாருடைய கேள்வி மனதிலேயும் ஒரு
கேள்வியை எழுப்பக்கூடும். இதற்கான காரணங்கள் என்னென்ன என்று எனக்கு சரியாக தெரியாது. அதாவது இப்பொழுது இருக்கும் நீதியரசர்கள் இன்னும் சில காலம் இருந்தால் அவர்கள் தங்களுடைய வேலையை சரியாக செய்து கொண்டு போவார்கள் என்பதற்காகவா, அதாவது அவர்கள் நன்றாக இப்பொழுது செய்கின்றார்கள் தொடர்ந்து அவர்கள் செய்வார்கள் என்பதற்காகவா என்று ஒரு கேள்வி எழுகின்றது. அப்படியானால் வேறு நீதியரசர்களை அங்கு கொண்டு வந்தால் அவர்கள் அந்த அளவுக்கு வேலை செய்ய மாட்டார்கள் என்று அரசாங்கம் கருதுகின்றதா என்ற அந்த ஒரு கேள்வியும் எழுகின்றது. எனவே நீதியரசர்களுடைய வயதெல்லையை கூட்டுவதிலே பிழை இல்லை. 90 வரைக்கும் கூட்டினீங்கன்னா நானும் வந்து வேறு செய்கிறதுக்கு நான் ரெடி. ஆகவே கூட்டுவதிலே பிழை இல்லை. தற்போது இருக்கும் நீதியரசர்களை தொடர்ந்து சேவையிலே இருக்கும் வகையிலே இதை கொண்டு வருவதானால் கட்டாயமாக மக்களுடைய மனதிலே சந்தேகங்கள் எழக்கூடும். இனி வரும் நீதியரசர்கள் தற்போது இருக்கும் நீதியரசர்களையும் பார்க்க நன்றாக செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் அரசாங்கத்துக்கு இருக்கின்றதோ என்ற கேள்வி இதிலிருந்து எழுகின்றது. ஆகவே நீதியரசர்களுடைய வயதெல்லையை கூட்டுவதானால் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு இப்படி வயதெல்லை கூட்டப்படும் என்று செய்தால் இப்பொழுது இருக்கும் மக்கள் போன பிறகு மற்ற பிறகு வருபவர்களுக்கு அது ஏற்புடையதாகும். இப்பொழுது இருக்கும் நீதியரசர்களுடைய வயதெல்லையை கூட்டிக் கொண்டு போனால் அது அவர்களுக்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வருவதாக இருக்கும். அது எங்களுக்கு சந்தேகத்தை தான் எழுப்பும். நான் இது சம்பந்தமாக ஒரு கேள்வி பதில் எழுதி எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறேன், பத்திரிகைகளுக்கு அனுப்பியிருக்கிறேன், உங்களுக்கு வந்திருக்க வேணும். அதாவது ஒருவர் முற்பகல் செய்த வினை பிற்பகல் விளையும், இதுதான் இயற்கை நியதி. யாரோ குற்றங்கள் செய்ததன் காரணமாக அவர்கள் சம்பந்தமாக விசாரணைகளை நடத்துங்கள், அவர்களுக்கு போதிய அளவு தண்டனை வழங்குங்கள் என்று மக்கள் கருதித்தான் ஒரு புதிய அரசாங்கத்தை இலங்கையிலும் கொண்டு வந்திருக்கின்றார்கள், தமிழ்நாட்டிலும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் மக்களினுடைய கோரிக்கையின் நிமித்தம்தான் இந்த 2 அரசாங்கங்களும் பிழை செய்ததாக கூறப்படுபவர்கள் சம்பந்தமாக அவர்கள் வழக்குகளை பதிகின்றார்கள். அது எப்படி நாங்கள் அது பழிவாங்கல் என்று சொல்கிறது? அவர்கள் குற்றம் செய்யவில்லை என்று கண்டு, ஒரு விதமான குற்றமும் செய்யவில்லை என்று கண்டு கடைசியாக அவர்களை நீதிபதிகள் இவர்கள் குற்றம் செய்யாதவர்கள் அநியாயமாக இவர்களை கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நாங்கள் சொன்னோம் இது பழிவாங்கல் என்று. இப்பொழுது இது வழக்கு நடக்கிறதுக்கு முதலே பழிவாங்கல் என்று சொன்னால் இவர்கள் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பயப்பட்டு இப்படி ஒரு கதையை கட்டுகின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது. ஆகவே இது பழிவாங்கல் அல்ல, இது விசாரணை. குற்றம் செய்தவர்கள் சம்பந்தமாக விசாரணைகளை நடத்துகின்றார்கள். அதிலே பிழை ஏதாவது இருந்தால் அதை சுட்டி காட்டலாம். கடைசியாக வழக்கிலே அவர்கள் பிழையாக தவறாக வேண்டுமென்றே வழக்கு கொண்டு வந்தார்கள் என்று கூறினால் அந்த நேரத்தில் அது பழிவாங்கல் என்று சொல்லலாம். இப்பொழுது அதை பழிவாங்கல் என்று சொல்ல முடியாது. மனோ கணேசன் சம்பந்தமாக எனக்கு பேச முடியாது, அவர் என்னுடைய நண்பர். ஆனால் மனோ கணேசன் இந்த கூட்டிலே அவர் சேர்றதுக்கு காரணம் வேறு காரணமாக இருக்கலாம். அதாவது மலைநாட்டு தமிழர்கள், முஸ்லீம் கட்சிகள், வடமாகாண தமிழ் கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து, இது எல்லோரும் இல்லை சிலர் சேர்ந்து இந்த கூட்டை ஆரம்பித்து இருக்கின்றார்கள். இது தமிழ் பேசும் மக்களினுடைய ஒரு வருங்காலத்தை உத்தேசித்து நடவடிக்கை எடுப்பதாகத்தான் எனக்கு தெரிகின்றது. மற்றபடி பிரேமதாச அல்லது அவருடைய கட்சிக்கும் இதுக்கும் தொடர்பு இருப்பதா, ரெண்டிலும் அவர் இருக்கவும் கூடும், அதில் பிரச்சனை இருக்குமோ தெரியாது. ஆனால் பிரேமதாசவினுடைய கட்சிக்கும் மனோ கணேசன் இதில் சேர்ந்ததுக்கும் தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது தமிழ் கட்சிகள் ஒருமிக்க சேர்ந்து தமிழ் மக்கள் சார்பாக அல்ல தமிழ் பேசும் மக்கள் சார்பாக வருங்காலத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் தான் அவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. இதிலே நாங்கள் கூட்டிலே சேரவில்லை. கூட்டிலே சேருவதாக எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் கூட்டு சேர்வது தமிழ் கட்சிகள் தமிழ் பேசும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு சேர்வது நல்லது. ஆனால் இதில் முக்கியமானது என்னவென்றால் என்ன விதமான கோரிக்கைகள் அல்லது நோக்கங்கள் அல்லது வருங்காலத்திலே நடைபெற வேண்டியது சம்பந்தமான அவர்களுடைய
தூர நோக்குகள் சம்பந்தமாக இவர்கள் புரிந்து அந்த ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் இதை செய்ய வேண்டும். சும்மா எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி சேர்ந்து போட்டு ஒவ்வொருத்தர் பக்கத்துக்காக இழுத்து கொண்டு போனால் இது கூட்டு சரி வராது. ஒரு முறையான நோக்குகளை அவர்களுடைய வருங்கால நோக்குகளை முறையாக வைத்து அதன் அடிப்படையிலே ஒரு ஒரு ஆவணத்தின் மூலம் அவர்கள் ஒன்றாக சேர்ந்தால் அது சேர்றதில் ஒரு விதமான பிழையும் இல்லை. என்றால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றது, தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றது. வட மாகாணத்தில் இருக்கின்றது, கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றது, மலைநாட்டு தமிழர்களிடையேயும் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இவ்வாறான ஒரு கூட்டு சேர்வதை தவறாக என்னால் கூற முடியாது. அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியோட பாரம்பரியம் நிறைய பேர் இந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன், அவருடைய கூட்டு பல கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டு. இந்த கூட்டு தமிழ் பேசும் மக்கள், தமிழ் பேசும் மக்களினுடைய கட்சிகள் சேரும் ஒரு கூட்டு. இதற்கும் அதற்கும் தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய வருங்காலம் சம்பந்தமாக நினைத்து சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வந்ததென்றால் அதை அவர்கள் தாராளமாக இடம் அளிக்க வேண்டும். ஆனால் இதிலே ஒரு விடயம் இருக்கின்றது. ஒருவேளை பிரேமதாசவுடனோ வேறு எவருடனோ சேர்ந்திருக்கும் போது அவர்கள் தமிழ் மக்களுக்கு வருங்காலத்திலே எந்த விதமான ஒரு நன்மை, தமிழ் பேசும் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் தரக்கூடிய விதத்திலே நடந்து கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடையே இருந்தால் அது அவர்களுக்கு பாதகமாக நடந்திருக்கக்கூடும். மற்றும்படி தமிழ் பேசும் மக்கள் சார்பாக இவர்கள் ஒன்றிணைந்து கொள்வது பிழை என்று கூற முடியாது. அது சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் மீது மட்டுமல்ல, எல்லாரும், அதாவது அரசாங்கத்தின் மீதும் அவர் மீதும் மற்ற சிங்கள கட்சிகளினுடைய தலைவர்கள் மீதும் சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு எதனையுமே கொடுக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்திலே அவர்கள் செய்வதானால் அது பிரேமதாசவுக்கு மட்டுமல்ல, மொத்த சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார்கள் என்ற முறையிலே தமிழ் பேசும் மக்களினுடைய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து வருங்காலத்திலே அவர்கள் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் பேசி தீர்ப்பதிலே பிழையில்லை. அது பிரேமதாசவுக்கு மட்டுமென்று சொல்ல முடியாது. அரசாங்கத்துக்கும் எதிராகத்தானே செய்கிறார்கள். ஆகவே அரசாங்கத்திலும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அரசாங்கம் நன்மையை ஏதாவது செய்வென்று வேறு ஏதாவது கட்சிகள் இருந்தால் அவர்களிடம் நம்பிக்கை இல்லை என்ற மாதிரி தான் இருக்குமே ஒழிய சிங்கள தலைவர்கள் பிரேமதாச என்ற முறையில் இல்லாமல் சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் வருங்காலத்திலே தரமாட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்திலே இவர்கள் இப்பொழுது சேர்ந்து இப்படி ஒரு தமிழ் பேசும் மக்களின் கூட்டணி ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் அது ஒரு தலைவருக்குரியதல்ல, சிங்கள தலைவர்கள் அனைவருக்கும் எதிரான ஒரு குற்றச்சாட்டு.